தேவ வார்த்தைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 யாராவது வாசி. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து என்னது என்றார். இது என்னது? யோனா கதை. இது தீர்க்க தரிசன கதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இல்லையா? ஸோ இதில் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஏன் தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார்? ஏன் அவர் நினைவு பட்டணத்தில் போகிறார்? என்ன உறவுகள் இருக்கிறது? ஏன்னா நினைவு பட்டணம் யாராக எங்கே இருக்கிறது? அசிரியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம். அங்கே யூதர்கள் இல்லை. ஆனால் யோனா யாரு? அவர் ஒரு இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மக்களை சார்ந்தவர். அவருக்கு இதுக்கு இந்த சம்பந்தம் இருக்கு. ஏன் அங்கே போக சொல்றாரு? இதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த யோனா யாருன்னா, லேயாளுடைய 6வது மகனாகிய செபுலூனுடைய வம்சத்தில் வரவன் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. ஓகேங்களா? இவருடைய தகப்பன் யாரு? நல்ல வாசிங்க திருப்பியாது. இந்த அமிதா யாருன்னா, இவள் கூட ஒரு தீர்க்கதரிசி தான். நம்ம எங்க வாசிக்கலாம்? புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25. சோ இங்க யாரு? அவளும் தகப்பனும் யாரு? அவளும் ஒரு தீர்க்கதரிசி. அம்மாவை நீங்க போட்டிருக்காங்க. சோ இவன் எந்த ஊர்ல பிறக்கிறான்? சமாதான பிறக்கிறான். ஆனா இங்கே தேவன் அவனை எங்க போக சொல்றாரு? நினைவு பட்டணம் போக சொல்றாரு. ஏன் நினைவு பட்டணம் போக சொல்றாரு? அங்க நினைவுல யார் இருக்கா? இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க? இல்ல, அசிரியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் அதே 2 ராஜ்யங்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 36. அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டார். எங்க இருந்து விட்டார்? நினிவேயில் இருந்து விட்டார். யாரு? சனகரிப் ராஜா. அவர் அசிரியருடைய ராஜா. இந்த சனகரிப் பத்தி உங்களுக்கு தெரியும். யார் அவன்? எசேக்கியா ராஜாக்கு சேலஞ்ச் கொடுக்குறான். நாமக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் படிச்சீங்கன்னா இந்த கதை தான் இருக்கும். எசேக்கியா கடவுள் சொல்றான், உங்க தேசத்தையே நான் அழிக்க போறேன்றாரு. அப்பதான் கடவுள் தான் பண்றாரு. 1,80,000 பேரு ஒரே நாள்ல அங்க சங்கரிச்சு போடுறாரு. அவன் பயந்து ஓடி போய் தங்கின இடம் தான் அது நினைவு பட்டணம். ஸோ நினைவுல யார் இருக்காங்க? அசிரியர்கள் இருக்காங்க. ஆனா அங்க பாவங்கள் மேற்கொள்ளப்பட்டதுனால நான் ஒரு தேவன் யோனாவை எங்க போக சொல்றாரு? நினைவுக்கு போக சொல்றாரு. ஸோ அப்ப நினைவு யாரு? இந்த நினைவு பட்டணம் எந்த தூரம்? இங்க எந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இந்த நினைவுல இந்த நினைவு பட்டணம் எங்கெல்லாம் நம்ம பைபிள் படிச்சிருக்கோம்? ஏதாவது ஒரு வசதி இருக்கு? ஆதியாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 11-12 யாராவது? அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாத்தையும் நினிவேக்கும் காலாவுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். என்ன கட்டினான்? யார் கட்டினான்? அசூர் என்பவன் கடந்து போய் என்ன கட்டுறா? நினைவு பட்டணத்தை அவன் கட்டுகிறான். இந்த அசூர் என்றவன் யார்? அதே அதிகாரத்துல 22ஆம் வசனம் யாராவது வாசிங்க. யாரு? இவன் யாருடைய மகன்? அசூர் என்பவன். சோ இங்க பாத்தீங்கன்னா அசூர் அர்பசாத் இருக்கும். இந்த அர்பசாத் வம்சத்தில் வரவங்க தான் யாரு? ஆபிரகாம் வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தார் வராங்க. இந்த அசூர் தான் யாரு? இந்த அசிரியர்கள். ஸோ இவர்களும் எந்த தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள்? யாவே தேவனை வணங்கி கொண்டிருந்தார்கள். அங்க அந்த பாவம் நடக்கும்போது தான் அவர்களை தேவன் என்ன சொல்றாரு? இப்போ என் ஜனங்க மீண்டும் அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யோனா தீர்க்கதரிசி, ஏன்னா யோனா காலத்துல தான் அசிரியர்கள் அங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அசிரியர் அவன் காலத்துல அங்க யுத்தங்களில் தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை அசிரியர்கிட்ட ஒப்படைக்கல. அப்போ 2 தேசங்களும் ஒன்றுமையா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நினைவு பட்டணம் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரவேல் மக்கள் யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க? அசிரியர் மக்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க.
ஸோ இப்போ தெரியுதா ஏன் கடவுள் வந்து நினைவு பட்டணத்துக்கு யோனாவை போக சொல்கிறாருன்ட்டு. ஏன்னா அவர்களும் அவர் மக்கள், அவர்களும் அங்கே விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் யாருடைய சிந்தனையாக இருந்தது? தேவனுக்கு சிந்தனையாக இருந்தது. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போ யோனாவை அவர் எங்கே போக சொல்கிறாரு, அவர் எங்கே போகிறார்? யோனாவே அவர் எங்கே போக சொன்னார்? நினைவுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவர் எங்கே கடந்து போகிறாரு? கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேப்பு படி நம்ம சொல்லணும்னா, சென்னையிலேருந்து அவரை மும்பைக்கு போக சொன்னால் அவர் கப்பல் ஏறி சிங்கப்பூருக்கு போகிறார். இதுதான் அதோட கதை. ஏன்னா இங்கேருந்து மும்பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அதோட டிஸ்டன்ஸ். ஆனால் அவர் கடந்து போகிறது வந்து கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டரு கப்பல் ஏறி தர்ஷிஷுக்கு போகிறார். இது முதல்ல கடவுளுடைய அழைப்பை அவர் என்ன பண்ணுறாரு? ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, நெக்லெக்ட் பண்ணுறாரு. ஏன் நெக்லெக்ட் பண்ணுறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அசிரியர்கள் சம்மந்தம் இல்லாத மக்கள், அங்கே போய் நான் கடவுளோட வார்த்தையை சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியாது. இது வரைக்கும் அவர் அசிரியரை நான் அவர் பார்த்ததில்லை. கடவுள் சொல்கிறார் நீ தான் அங்கே போகணுன்ட்டு. ஆனால் அவர் பார்க்குறாரு அந்த மக்கள் எப்படி கடவுள் ஏற்றுக்கொள்வார்னு தெரியல. அவர் பாட்டு எங்கே போகிறாரு? தர்சிஸ்க்கு போயிடுறாரு. என்ன நினச்சாரு? கடவுள் நம்மளை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? அவர் கப்பலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டாரு. ஆனால் கடவுள் அவர் விடலை. அங்கே என்ன ஆகுது? காற்று கொந்தளிப்பாகுது. அது எப்படி இருக்கு அந்த காற்று? யோனா அங்கே புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைத்ததற்கு பெரிய கொந்தளிப்பு உண்டானது. எப்படி ஒரு படகையே உடைக்கிற அளவுக்கு அந்த பேரை உண்டாகிறது, அந்த கொந்தளிப்பு உண்டாகிறது. ஆனால் அவர் மட்டும் எங்கே படுத்துட்டு இருக்காரு? ஜாலியாக அடியில் போய் படுத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த கப்பலுடைய மாலுமி திகைக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கப்பல் இருக்கிற அந்த சரக்கெல்லாம் என்ன பண்ணுறான்? அவன் கடல் எடுத்து போடுறான். அப்போ அந்த கொந்தளிப்பு போல் இது யாரால் வந்தது, என்ன பிரச்சனைன்றதை அவன் என்ன பண்ணுறான்? கீழே வந்து யோனாவே கூப்பிட்றான். டே நீ என்னடா இவ்வளோ கொந்தளிப்பு போயிட்டுருக்கு, நீ வந்து இங்கே படுத்துட்டு இருக்கேன்றான். அவங்க மேலே வராங்க. அவன் சொல்கிறான் உன் தேவனே நீ வேண்டிக் கொள்ளுன்றான். அவன் அப்பவும் சொல்லலை. அப்போ என்ன பண்ணுறாங்க? இது யாரால் வந்த பிரச்சனை என்று சீட்டு குலுக்கி போடுறாங்க. அப்போவும் அவன் என்ன பண்ணல, இது என்னால் வந்த பிரச்சனைன்னு அவன் சொல்லலை. அந்த சீட்டு குலுக்கி போடும்போது யாரோட பேர் வருகிறது? அவரோட பேர் வருது. அது 7 கடைசி வசனம் வாசிக்கமா. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஸோ அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்? சைலண்ட்டாக தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இது கொந்தளிப்பு யாரால் வந்தது? தேவனால் வந்தது. எதுக்கு? அவனை மீண்டும் நினைவு பட்டணத்துக்கு போக சொல்லும்படியாக வந்ததுன்றது தெரியும். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களை நம்ம செய்யணும். தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதை மறுதளிச்சு நம்ம போவோம். ஆனால் கடவுள் உங்களை விட மாட்டார். ஏன் அங்கே வேறு தீர்க்கதரிசியே இல்லையா? அங்கே ஓபேத் என்ற தீர்க்கதரிசி இருக்கிறான், நாகூப் என்ற தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனால் ஏன் யோனாவை மட்டும் கேட்குறாரு? ஏன்னா அவர் எல்லார்கிட்டையும் எல்லா பொறுப்பும் கொடுக்கறது இல்லை. அவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு? ஏன்னா இது மூலியமாக தேவன் யோனாவை வருத்த வேண்டும் என்பது அவரோட திட்டம். ஒரு நாள் யோனா தீர்க்கதரிசி போயிட்டான். அவர் நாகூப்பை வச்சு இந்த காரியத்தை முடியும். இன்னைக்கு யார் புகழப்பட்டிருப்பா? யோனான்ற தீர்க்கதரிசியை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? இங்கே வாசியிருக்க மாட்டோம். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் ஒரு திட்டங்கள் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்மளை எதுக்கோ கூப்பிட்டுருக்காரு, நான் இங்கே வந்திருக்க சர்ச்சில். இல்லை, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் தேவன். ஆமென். ஏங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஏன் உங்களை மட்டும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஏன்னா நீங்களும் தேவனுடைய காரியங்களை, அவருடைய ஊழியர்களை செய்ய வேண்டும் என்பது அவரோட திட்டம். ஆனால் நம்ம இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கோம்? என்னோட தேவைகளுக்காக, என்னோட ஆசீர்வாதங்களுக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும், அவர் கைவிட மாட்டார். ஆனால் அவருடைய காரியங்களை நம்ம செய்ய எப்போ நம்ம முற்பட்டிருக்கோம்? ரிஃப்யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கும், இல்லையா? நீங்கள் இங்கே உங்களை அழைச்சிருக்காரு எதுக்கு? அவருடைய பணிகளை செய்வதற்காக உங்களை அழைச்சிருக்காரு. நம்ம அதை செய்கிறோமா? 2 மணி நேரம் வரோம், இங்கே உட்காரோம், சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், வீட்டில் உட்காந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருப்போம், உபவாச ஜெபம் இருப்போம், எல்லாமே இருப்போம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்வதற்கோ சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கோ நம்ம எங்கேயாவது முற்பட்டிருக்கோமா? இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? யோனா மாதிரி நினைவுக்கு போகாமல் நம்மளும் என்ன பண்ணுறோம்? தர்சிஷுக்கு போகிறோம். அவனா தர்சிஷுக்கு போனான், நம்ம நினைவுக்கும் போல தர்சிஷுக்கும் போல இருந்த இடத்துக்குள்ளே. ஆனால் தேவன் நம்மளை அப்படி விட மாட்டான். மீண்டும் உங்களை அவனை என்ன பண்ணாரு? தர்சிஷுக்கு போகிறான். இதே பிரச்சனை வருது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? அவன் கேட்குறான் எதனால பிரச்சனைன்னு. இவன் மேலே சீட்டு விழுது.
அப்போது அந்த மாலுமி கேட்குறா, என்னப்பா எதனால நீ போகிற அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், இது என்னால் தான் இந்த கொந்தளிப்பு வருகிறது, என்னை தூக்கிக்கிட்டீங்கன்னா பண்ணுங்க, கடலில் போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இந்த கொந்தளிப்பு விட்டுவிடும் அப்படின்றான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், மாலுமி அதை முயற்சி செய்யாமல் எப்படியாவது அந்த படகு என்ன பண்ண நினைக்கிறான், அதை கரையேற்ற வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். அது 13ஆம் அடுத்த வசனத்தை அடுத்த வாசனம். அந்த மனுஷன் கரை சேரும்படிக்கு ஏகமாய் தண்டு வைத்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு புறமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கரையை சேர்க்கறதுக்கு அவருக்கு முயற்சி கொண்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க எங்கே வந்துட்டாங்க, தர்ஷீஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ எப்படியாவது அந்த, ஏன்னா இவன் தர்ஷீஸில் இறங்கிட்டானா திருப்பியும் அவனை என்ன பண்ண முடியாது, யோனா அவனை நினைவுக்கு கொண்டு போக முடியாது. இப்போ கரெக்டாக அந்த அவன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு, அவன் மனம் மாறமான்றதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவன் மனம் மாறவில்லை. அப்போ தான் அந்த கொந்தளிப்பு வருகிறது. கொந்தளிப்பு வந்த உடனே அவங்க எவ்வளோ எப்படியா முயற்சி கரைக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அப்போது அது முடியல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, கடலிலே அவன் சொன்னபடியே என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட வேண்டிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை கடலுக்குள்ளே போடுறாங்க. இப்போ யார் வரா, திமிங்கலம் வந்து அவனை விழுவிக்கிறான். ஏன் அவன் 3 நாள் இருந்தான் திமிங்கலத்தில்? ரைட், ஏன்னா நான் ஷிப்பிங்கில் இருக்கேன். ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன். அதாவது தர்ஷீஷுக்கும் அவன் யோப்பா பட்டணத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 கிலோமீட்டர். இங்கேருந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,500 கிலோமீட்டர் தான். ஆனால் அது கப்பலில் இன்றைக்கி நீங்கள் கப்பலில் அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா 5 நாட்கள் எடுக்கும். ஓகேங்களா? ஆனால் அவன் வந்து தர்ஷீஷுக்கு 4,500 கிலோமீட்டர் போயிட்டான். இப்போ மீண்டும் அவனை நினைவுக்கு கொண்டு வரணும்னா இன்னொரு கப்பல் அவனுக்கு கொடுக்க முடியாது. அது எடுத்தால் பல நாட்கள் ஆகும். ஆனால் அவன் அந்த திமிங்கலம் மூலியமாக தான் 3 நாள் கடந்து வந்து எங்கே சேர்ந்தான், மீண்டும் யோப்பா பட்டணத்துக்கே வந்து சேர்க்கிறான். ஏன் திமிங்கலம்? ஏன்னா அதுதான் வெறும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். கிட்டத்தட்ட அது ஃபின் திமிங்கலம் சொல்கிறாங்க. இருக்கிறதுல அதுதான் அதிகமான வேகத்தில் ட்ராவல் பண்ணுற ஒரு திமிங்கலம். கிட்டத்தட்ட வந்து பர் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 55 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு அது ட்ராவல் பண்ணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 நாள் அவன் அந்த திமிங்க வயிற்றுக்குள்ளே இருக்கான். அது ஒரு வேகமாக போயிட்டுருக்க ஒரு திமிங்கலம். 20 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் அது மேலே வந்து என்ன பண்ணும், அது சுவாசிக்கும், ப்ரீத் பண்ணும். ஸோ அவன் நிம்மதியாக அதுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது. ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை, ஏற்றிக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது. என்ன லைட்டாக இருக்கா அங்கே உள்ள, நீங்கள் நினச்சி பாருங்கள். 3 நாள் அவன் அமர்ந்த இடத்துல அமர்ந்து இருக்கவன். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அது வேகத்திற்கு அவன் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஏன்னா கடவுள் வேகமாக கொண்டு வரும். 3 நாளைக்கு மேலே அவன் என்ன பண்ண முடியாது, உள்ள உயிர் வாழ முடியாது. ஸோ கடவுளோட திட்டங்களை நீங்கள் யோசிங்க. சும்மா நம்ம மீன் போட்டாங்களா 3 நாள் வயிற்றில் இருந்துட்டாங்கன்ட்டு, அந்த 3 நாள் அவனுடைய கஷ்டங்கள் எப்படி இருந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம ஒரு சிந்தனை, நம்ம ஒரு திட்டங்களை வச்சுட்டு கடவுளோட திட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். ஆனால் அவர் மீண்டும் அதுக்கு கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளோ பிரயாசப்படுவார், எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. நம்மளால் யாரெல்லாம் கஷ்டப்படுறான், அந்த கப்பல் மாலுமி கஷ்டப்படுறான். அவன் கையில் வச்சுருந்த சரக்கெல்லாம் கீழே போட்டுறான். அவன் சரக்கு கொண்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு கார்கோ, உங்கள் நேரம் சேரலன்னு சும்மா விட்டுருவீங்களா? அவன் எவ்வளோ கேள்விகள் கேட்கணும். ஆமாவே இல்லையா? இப்போ அவன் வியாபாரத்தில் ஒரு நஷ்டங்கள் உருவாக்கிறது. 2வது அந்த திமிங்கலம், அது 4 சுற்றி இருந்த ஒரு திமிங்கலத்தை இப்போ கடவுளுடைய திட்டத்திற்கு அது ஒப்பு கொடுக்கும் பொழுது அது 3 நாள் அந்த வேகத்தில் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அவன் யோப்பா பட்டணத்துக்கு வரணும். அப்போ நம்ம திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நம்ம மீறும் பொழுது இது தேவனுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது என்னவா மாறுகிறது, பிரச்சனைக்குரிய. இதை நம்ம யோசிக்கணும். சும்மா யோனா இடத்துல 3 நாள் மீனில் இருந்தான். அதேதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக 3 நாள் எங்கே இருந்தார், பூமியின் இதயத்துக்குள்ள அவர் இருந்தார். ஏன்? நம்ம பாவங்களை மீட்கிறதுக்காக. இப்போ சொல்றாரு, நினைவுக்கு எதுக்கு போக சொல்றாரு அவரு? அங்கே அந்த நாட்டோடைய ரட்சிப்புக்காக அவனை போக சொல்றாரு. ஆனால் அவன் பயந்து ஓடிப்பான். கடல் மேலே விசுவாசம் இல்லை. ஆனால் இதே பாருங்க, அவன் அந்த மாலுமி கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றான் பாருங்க. அந்த அதே 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்கிறான்? ஒரு பயபக்தி உள்ள மகனாக தான் என்ன பண்ணியிருக்கணும் அவன், கடவுளுடைய வாக்கு கீழ்ப்படிஞ்சு நேரம் என்ன பண்ணியிருக்கணும், அவன் நினைவுக்கு போயிருக்கணும். ஆனால் அவன் எங்கே போகிறான்,
தரிசிச்சுட்டு போகிறான். அப்போ அவன் பயப்பட, நம்மளும் அப்படி தானே சொல்கிறோம், நான் கடவுளுக்கு பயந்த பிள்ளைப்பா, கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு. அப்போ கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தோன்னா அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சரி கொடுத்துருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? ஸோ இதுதான் தெய்வன் இங்கே அந்த மாறுதலை கொடுக்குறான். அதனால தான் அவன் மீனில் 3 நாள் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கான். இன்னும் நினச்சி பாருங்கள், மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்ச நாள் நம்மளால் இருக்க முடியுமா, ஒரு 1 hour இருக்க முடியுமா? ஆனால் அவன் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் எங்கேயுமே நகர முடியாது. ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அன்றாட நம்மளுடைய காரியங்களை கூட அவன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள அவன் இருந்திருக்கணும். ஆனால் அங்கே தான் அவனுடைய மனமாற்றுதலை தேவன் பார்க்குறான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுறான், அவன் தேவன் கிட்டே அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான். முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணுறான். 2வது அந்த கப்பல் தடுமாறும் போது அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பிழைகளை அவன் ரெக்ரெட் பண்ணுறான், உணர்றான் அவன் இல்லையா? உணர்ந்தவனாக இருந்தனால தான் அவனை சொல்கிறான், அப்போ என்னை தூக்கி கடலை போட்டுருங்க, என்னால் தானே ஆயிடுச்சு இந்த கொந்தளிப்பு வந்திருக்குன்றான். 3வது மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது தேவனிடம் மனம் திரும்பி அவன் மன்னிப்பு கேட்கிறான். அவன் என்ன உறுதியாக சொல்கிறான் பாருங்க, அதே 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறேன், கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. எங்கே வந்து சேர்ந்தது? அவன் எவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லுங்க, சேருமோன்னு சொல்லலை. நான் அந்த கடலில் தண்ணியில் என் உயிருக்காக நான் போராடிட்டு இருக்கேன், உங்களுடைய ஆலயத்தை நோக்கி நான் என்ன பண்ணுறேன். அப்போ கூட பாருங்கள், அவன் எங்கே யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான், தேவனுடைய ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் எங்கே இருக்கிறார், ஆலயத்திலே இருக்கிறார். நீங்கள் எப்போல்லாம் இந்த ஜெபத்தை இங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ கடவுள் என்ன பண்ணுவார், உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவன் கான்ஃபிடண்டாக சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், அவன் பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. யாரு? அவனுடைய விண்ணப்பம். ஏன்? அவன் காப்பாற்றப்பட போறான்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வார்த்தைகளை அவன் சொல்லும் போது அப்போ என்ன பண்ணுறார், தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். அவனை எங்கே கக்கி போடுகிறது, அது கரையில் வந்து அவனை கக்கி போடுகிறார். 10 படிக்கலாம். கக்கி விட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அவன் எங்கே வந்து திருப்பியும் யோபா பட்டணத்துக்கே வந்துட்டான். இப்போ அவன் எங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், இன்னும் அவன் 800 கிலோமீட்டர் நினைவுக்கு ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அவன் 15லேருந்து 20 நாள் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருந்தான் அவன் ட்ராவல் பண்ணி நினைவு பட்டணத்துக்கு. ஏன்னா அது டெசர்ட். ஸோ டெசர்ட்டில் நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு மனுஷனால் வேகமாக நடக்க முடியுதுன்னா 8 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நடக்க முடியும் நார்மல் ரோட்டில். ஆனால் இவன் கிட்டத்தட்ட டெசர்ட்டாக இருக்கிறதுனால எப்படியோ ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அவன் நடந்திருக்க முடியும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அவனுக்கு 15லேருந்து 20 நாள் ஆயிருக்கும் அவன் எங்கே போய் சேர்றதுக்கு, நினைவு பட்டணத்துக்கு போய் சேர்த்து. சரிங்களா? ஸோ பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள், அவன் அன்றைக்கே போயிருந்தானா அவன் காலங்கள் மாற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கி நம்மளும் அதே காரியங்கள் தான் செஞ்சுட்ருக்கோம், மீண்டும் இல்லையா? கடவுள் உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுப்பார், அவர் சொல்லிடுவார், அப்போ நீ இந்த போஸ்ட் போ, இங்கே தான் படி, இங்கே தான் சேருன்னுவார். நம்ம இதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு ஆம்பிஷன், நான் இதில் போனால் பெரிய ஆளாயிட்டு வரேன்ட்டு. ஆனால் கடவுள் உங்களை விட்டு ஒரு திட்டங்கள் வைத்திருப்பார். எனக்கு இந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போது கிட்டத்தட்ட 2010 அழைச்சார். நான் காதே கொடுக்கல. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸுக்குள்ளே போகணும், பெரிய ஆளாகணும். இதுதான் என்னோடய மைண்டாக இருந்துச்சு. அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. ஆனால் ஃபார்மலாக நான் பேசிக்கொண்டே இருப்பேன், நான் சேரப்பா உங்கள் ஊழியத்தை சேர. ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி நான் எடுக்கல. இன்னைக்கு நான் விழப்பட்டனோ அன்றைக்கி தான் இந்த உயிரத்தை நான் தொட ஆரம்பிச்சு. அந்த பிள்ளை சொல்லிச்சு இல்லையா, என் நகை தொலைஞ்சிது, அப்போ நான் தொலைஞ்சா எப்படி இருக்கோன்றதை நான் யோசித்தேன். கடவுள் என்னை சேவ் பண்ணார். அந்த நகை போனதை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அப்படி எப்போ என்ன நான் ஒப்பு கொடுத்தனப்பா, எனக்கு பிஸ்னஸோட ஊழியத்தை செய்கிறத என்னோட முக்கியம் நான் உணர்ந்தனோ அன்றைக்கி தான் ஜீவன் என்ன பண்ணார், என்னை பலமாக ஆசீர்வதித்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு தெரியாது, அவர் சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு தான், எனக்கு யார்கிட்ட சொல்லலை, நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க சொல்லலை, எங்கள் அம்மாவும் சொல்லலை, எங்கள் அப்பாவும் சொல்லலை, யாருமே சொல்லலை. ஆனால் எப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணுறோன்னா எனக்கு அந்த வார்த்தை வரும், நீ ஊழியத்தை செய், என்னோடய காரியம் சார். எனக்கு அது பிடிக்காது, உண்மையாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஊழியம் செஞ்சால் உண்மையாக நம்ம செய்யணும், இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அதோடைய ஒரு இது இருந்துச்சு. ஆனால் தேவன் என்னைக்கு இப்போ ஒப்பு கொடுத்தாரு, உண்மையாக சொல்கிறேங்க. கடந்த ஆண்டு வந்துட்டு நான் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருந்தேன்னா, நம்ம மவுண்ட் சர்ச் இருக்கு இல்லையா, சென்ட் தாமஸ் மவுண்ட், அங்கே மலை மேலே ஒரு இது இருக்கும், என்ன சொல்லுவாங்க அது,
அவங்களுடைய சர்ச் இருக்காது, இன்னொரு பாஸ்டன் ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் நான் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். நாங்கள் தான் ரொம்ப அமைதியாக இருக்கணுன்றதுக்காக எவ்ரி இப்போ ஃப்ரைடே நீங்கள் 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் பார்க்கலாம். எந்த வாரமாக இருந்தாலும் சரி நான் மிஸ் பண்ணாமல் அங்கே போவேன். கண்டிப்பாக ஃபாஸ்டிங் டைமில் அங்கே போயிருப்பேன். அதே மாதிரி கடந்த ஆண்டு லெந்து காலத்தில் அந்த முதல் வெள்ளிக்கிழமையில் அதே மாதிரி அங்கே போய் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை வருது, நீ ஊழியத்தை செய், உன்னை லே பிரிச்சராக போடுறாங்க, நீ அதுக்கு ஒப்பு கொடுங்க. ஐயா நம்ம எப்போல்லாம் என்ன பார்க்குறாங்களோ என்ன கேட்பாங்க, ஐயா நீங்கள் கடவுளோட வார்த்தை ஒரு வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் சொல்லுங்கள். அவங்ககிட்ட நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அம்மா சர்ச்சை தொடங்கி சொல்கிறீங்களா, நான் தொடங்கி. அதை பெருக்க சொல்கிறீங்களா, நான் பெருக்கிறேன். ஏன் அதை கழுவு சொல்கிறீங்களா, நான் கழுவி விடுறேன். ஆனால் கடவுளுக்கு வார்த்தையை சொல்கிறதுக்கெலாம் நான் யார் இல்லை, பாத்திரவான் இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லைன்ட்டு நான் ஒவ்வொரு முறையும் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே தான் நான் பண்ணுறது. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும் இல்லையா, நான் அதுக்கு பாத்திரவானா இருந்தால் மாத்திரம் தான் இந்த வேதத்தை தொடணுன்றது என்னோட திட்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கல, எனக்கு இது வேண்டாம், நான் இதை செய்யவும் நான் விருப்பப்படுறேன். நான் போனது அங்கே என் பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுறதுக்கு, என் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு கடவுள் வார்த்தை வருது, நீ இப்போ நேர் பிரிச்சலாக உனக்கு கூப்பிட்டா நீ போவியா. என்னோட மனசு ஒன்றே ஒன்று தான், யார் நம்மளை கூப்பிட போகிறேன், நான் ஐயரை மாட்டேன் நானான்னு சொல்லிட்டேன். அப்போ என்னை யாரும் கூப்பிட போகிறதில்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக 3 மணிக்கு சாப்பிட உட்காடுறேன். சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு ஒரு கால் வருது, யாருன்னா ஆயிரமா பண்ணுறாங்க. என்னங்கம்மா சொல்லுங்கம்மா, ஐயா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, மறுக்கக்கூடாது. நான் சத்தியமாக இது யோசிக்கவே இல்லை, அவன் வேறு ஏதோ காரியங்களை குறித்து பேச போகிறாங்கன்ட்டு நான் உங்களை தான் லீவ் பிரிச்சராக நாமினேட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் யாரும் என்னை கூப்பிட போகிறதில்ல, அது வர காலத்தில் வந்து அப்போ பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட சத்தியமாக பேசக்கூடாது, அவங்ககிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் கூட நான் பண்ணலை. என் கசின் கிட்ட கேட்டால் வானாட்டா அதோட அந்த காரியத்தையும் நான் விட்டுட்டேன். அவங்ககிட்ட அந்த காரியத்தை கூட நான் சொல்லலை. அன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சது தானே இன்னி வரைக்கும் தெய்வம் ஒவ்வொரு நாளும் என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. இல்லையா, சில நேரத்தில் எனக்கே டயர்டாகிடும், அப்பா என்னால் முடியலப்பா என்னை விட்டுருங்க அப்பான்ற அளவுக்கு இன்றைக்கி தெய்வன் ஒவ்வொரு இடத்துல போய் பேசும்படியாக அவர் விருப்பப்படுறார். நம்ம நினைக்கலாம், நம்ம தகுதி இல்லாதவர்கள் நினைக்கலாம். எவ்வளோ அதே தான் நினைக்கிறான், என்னால் நினைவுப்பட்டினத்தில் போய் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். இனி வரைக்கும் நான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாதுங்க. போன மாதம் என்ன மெசேஜ் கொடுத்தீங்கன்னா எனக்கு மறந்து போயிடும், எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க எனக்கு சொல்ல தெரியாது. தேவன் ஒவ்வொரு முறையும் அவர் இங்கே என்ன பேசணும், நான் ஒரு நாளும் உட்காந்து இதுதான் ப்ரிப்பேர் பண்ண நினச்சதே இல்லை. இப்போ இந்த கதையெல்லாம் எனக்கு யோனா புஸ்தகத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இந்த நினைவு பட்டத்தை பற்றி நானே படிக்கிறேன். ஸோ தேவன் அவருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். இவன் அதான் பயப்படுறான், நான் போய் அங்கே என்ன பேச முடியும் யோசிக்கிறான். நீ எதுவும் போக வேண்டாம், நீ போ. அவர் என்ன பண்ணுவார், உன் சார்பாக பேசு. ஆமென் ஆமென் அல்லேலூயா. உண்மையா நான் சில நேரத்தில் அப்படியே யோசிப்பேன், ஐயோ நம்மளாம் இன்னும் யோசிப்பேன், ஐயோ நம்மளாம் இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவர்களாம், கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போகிற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆட்களா. உண்மையா நான் கொஞ்ச நேரத்தில் பெருமையாக நினைப்பேன். ஏன்னா ஒரு கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அவர் அழைச்சிருக்காரு. என்ன எத்தனோ பேர் என்ன உட்காந்துட்டு என்னை வந்து ஊழியத்துக்கு அழைக்கணுன்றது அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க, வேலைக்கும் போகல, அவங்க கடை வச்சுருந்தா கடைக்கு போக மாட்டாங்க, டெய்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா ஊழியத்துக்கு போகலையா, அட்லீஸ்ட் ஊழியத்துக்காவது போட்டானே என்னோட கடையோட அழைப்பு எனக்கு வரல. நம்ம அதுக்கு சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொன்னோன்னா we are the servant of God. நம்ம ஏதோ 2 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு அவரோட வார்த்தைகளை கிட்ட இன்றைக்கி பிரதர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாரா, என் பேரை கூப்பிடுவாரா, நீங்கள் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென் அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். எல்லாருமே சந்தோஷமாக எல்லாருமே ஜாலியாக இருந்துட்டு அப்போ யார் கடவுளை தேடுகிறது? அதுக்காக அவர் தண்டனை கொடுக்குறான்னு சொல்ல வரல. தேவன் எல்லா பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுங்க. அவர் தான் சொல்லிட்டார்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு, உபத்திரம் உண்டு, தினம் கொள்ளுங்கள், உலகத்தை. ஸோ இதுதான் யோனாக்கும் அதை கொடுக்குறார். அவன் மனமாற்றம் படுகிறான். தேவன் அவன் என்ன பண்ணுறாரு, மீண்டும் அவனை கரைக்கு கொண்டு போகிறாரு. கரைக்கு போயிட்டு போடான்னு சொல்ல திருப்பி அவன் என்ன பண்ணுறாரு, பாப்பா என் ஊழியத்தை செய்யணும் என்று அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கம்மா, யாரை முதல் வசனத்தை எடுத்தீங்க. என்னாவது திருப்பி அவரை கூப்பிடுறாரு. முதல் தடவை கூப்பிட்டு போடான்னு சொல்லலை, அகெயின் இஸ் ரிக்வெஸ்டிங், ரீகாலிங். வா நினைவு பட்டணத்துக்கு போ, என் மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்க
பாவத்தில் இருக்கிறாங்க அவங்கள நான் விடுவிக்கணும்ன்ட்டு. ஸோ அவன் நேரம் என்ன கடந்து போகிறான், நினைவு பட்டணத்துக்குள்ளே போகிறான். அந்த தேசத்தை 3 நாள் சுற்றி பார்க்குறான். மீண்டும் 1 நாள் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்ன சொல்கிறான் பாருங்கம்மா. அது 4ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா 6 வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். ஒன்றும் சொல்லலை, இன்னும் 40 நாள் இருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாரு, இது கவிழ்ந்து போகும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாவத்தில் நிறைஞ்சிருக்கீங்கன்றான். உடனே அங்கே என்ன பண்ணுறான் அந்த ராஜா, 6ஆம் வசனம் அவசங்கம்மா. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாப்பிலே உட்கார்ந்தார். அப்புறம் என்ன பண்றாமா, மேலும் ராஜா தானும் தன் ராணிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். இங்க பாருங்க, இந்த யாவே தேவனை அவன் அறியாது இருந்திருந்தானா அந்த ராஜா எப்படி இவன் சொல்றது கீழ்படுத்திருப்பான். இப்போ புதுசாக திடீர்னு யாரோ வந்துட்டு இந்த தேவன் உங்களை சொல்றாங்க, நீங்க உடனே மரண வீடோ டேக் இட். நமக்குள்ள பலவிதமான கேள்விகளோடும். அவன் மாதிரி யாரு, இஸ் அ கிங் ஆஃப் நினைவே. ஆனால் இவன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் என்ன பண்ணுறான், அவன் மனம் திருந்தது மட்டும் இல்லாமல் அவன் தேசத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் கூட தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்து என்ன பண்ணணுன்றான், தேவனை மன்றாடி ஜெபிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக யாவை தேவனை அவர்கள் வணங்கி இருக்கணும். ஸோ அதனால தான் அவருடைய பிள்ளைங்க அங்கே கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய உணர்வாக தான் இருந்துச்சு. இஸ்ரேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டார். எதுக்கு, இப்போ கிறிஸ்துவர்கள் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு, நம்ம மூலியமாக ரட்சிப்பு இந்த பூமியில் வரணுன்றதுக்காக. இட் ஓன்ட் மீன்ஸ் நம்ம மட்டும்தான் அவர் பிள்ளைங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க அவர் பிள்ளைங்க இல்லைன்னு கிடையாது. அவரும் அவருடைய பிள்ளைகள் தான். எப்படி, அவர் சுவாச காற்று யார்கிட்ட ஊதினாரு, ஆதாமுக்கு ஊதினாரு. அப்போ ஆதாமில் இருந்தால் யார் வந்திருக்கோம், இந்த எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறோம். அப்போ எல்லாரும் யாரோட பிள்ளைங்க, அவரோட பிள்ளைங்க. ஸோ அவர்களை விடுதலையாக்க, அவங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க உங்களை அவர் யோகப்படுத்துகிறார். யாரை, யோனாவை எப்படி நேருக்கு கொண்டு போக நினைக்கிறாரோ, கிறிஸ்துவாகிய உங்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை புறஜாதியர் மத்தியில் கொண்டு போய் அவர்களை என்ன பண்ணணுன்றாரு, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம அது செய்கிறோமா, இன்னைக்கு அதுதான் கேள்வி. செய்கிறோமா இல்லையா, இல்லை. ஆனால் தேவன் நம்ம கேட்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இது சாத்தியமா? ஆனா கொடுக்குறாரு, கொடுக்காம நமக்கு இல்லை. ஆனா நம்ம செய்யறோமா? அவர் ஆசீர்வதிக்கலன்னா இங்க நம்ம உட்காந்துருப்போமா? இன்னைக்கு கடவுளை மருந்து வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம். ஆனா தேவன் நமக்கு எல்லாமே கொடுக்கிறார். ஆனா தேவனுடைய பணிகளை நம்ம செய்யறோமா, இதுதான் இந்த கேள்வி. இன்னைக்கு யோனாக்கும் அதே கேள்விதான். ஆனால் அவன் மனம் திருந்தினான். மீண்டும் தேவன் அவனை அழைச்சாரு. அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான், நினைவுக்கு போறான். அங்கே அவன் சொல்ல வேண்டிய பிரசங்கிக்கிறான். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள், மனமாற்றம் அடைகிறது. என்னாவது, அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அங்கே தனித்து போகிறது. எங்க வாசிக்கலாம், அதே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 2 வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிளைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். என்ன அருமையான தேவன் பாருங்க. அவன் ஒன்றும் இல்லை, அவங்க அந்த கீழ்ப்படிதல் தான் அவருக்கு. அவங்க இதை கொஸ்டின் பண்ணல, இவர் யார் இந்த தேவன், இவரையே எங்களை ரட்சிக்கணும் சொல்ல. அவன் போய் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக அந்த தேசமே உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அது மேலிருந்தே மனஸ்தாபத்தை விலக்கி போட்டு அவர்களை ரட்சித்தார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் நினைவு பட்டணம் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டு. அல்லேலூயா, ஆமென். அது எப்போ தகர்த்தப்பட்டதுன்னா, பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அரசாளும் போது கிட்டத்தட்ட 612 கிமு 612ஆம் ஆண்டு. அதாவது யூதேயா தேசம் வந்து கிமு 605ஆம் ஆண்டு வந்து பாபிலோனியர்களாக தகர்த்தப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நினைவு பட்டணம், ஏன்னா அது மேலே இருக்காது, பக்கத்திலே தான் இருக்குது, பாபிலோன் பக்கத்தில். ஸோ பாபிலோனிய எம்பையர் வரும்பொழுது முதல்ல தகர்த்தப்பட்டது இந்த நினைவு பட்டணம் தான். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் தேவன் அதை பாதுகாத்து, யார் நிமித்தமாக, யோனா என்ற
தீர்க்கதரிசியின் மூலமா. அல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, அது மாத்திரம்னு இவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏப்பா நீ சொன்ன அது அழிஞ்சிடும் சொன்ன, நான் அது சொல்லதான் இங்க வந்தேன், ஆனா நீ அதை காப்பாத்திட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்ன பண்ண ஜீவனே எடுத்து போடுன்றான். நீங்க அது 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷ்க்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். என்ன சொல்றாங்க? அப்பா நீ பயங்கரமான ஆளு என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா நீ இரக்கமுள்ள தேவன். ஏன்னா இது ஏன் இவனுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னா, ஏற்கனவே தேவன் அவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுக்கிறார், இஸ்ரேல் மக்களுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கிறார். இது 2வது ப்ராஜெக்ட் அவன்கிட்ட கொடுக்குறது. நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசனம். அமிதா என்னும் தீர்க்கதரிசி குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் ஆமாத்தின் எல்லை முதல் கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டார். யாரு நீங்க அது வீட்டுல போய் படிச்ச வாசிங்க. 23ல இருந்து 29 வரைக்கும் வாசிக்கனா, ஜெரோபியாம் என்ற ஒரு மன்னன், இஸ்ரவேல் மன்னன், அவன் தேவனுக்கு அகைன்ஸ்டா நிறைய பாவங்களை செய்து இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், பாகால்களை வணங்க சொல்லி அந்த பாவத்தில் அவன் நடத்தி கொண்டு போறான். அப்போ யோனாவை கொண்டு தான் அவர் என்ன பண்றாரு, அவனுக்கு போதனை கொடுக்கிறார். அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அதே ஜெரோபியாம் மூலியமாக தான் அங்கே இஸ்ரவேலுக்கு என்ன ஆகுது, மீண்டும் ரட்சிப்பு வருது. நீங்க அது வீட்டில் போய் வாசிங்க, ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அவன் கொடுத்த அந்த காரியத்தை அவன் செவ்வனையா செய்யறான். அங்கே அதே தான் அவர்களை சபிக்கும்படிக்கு, அவருக்கு எச்சரிக்கை படிக்க போகிறான், அழிக்க போற இஸ்ரவேல் மக்கள் அழிக்க போறேன்னு அவர் சொல்றாரு. அவன் அதே போய் சொல்றான். ஆனா அந்த யெரொபெயாம் எப்படி இந்த நினைவின் ராஜா ஏற்றுக்கொண்டானோ அவன் மனம் மாறான். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்களை எங்க நடத்தி கொண்டு போனான், பாவத்தை நடத்தி கொண்டு போன அந்த யெரொபெயாம் இப்போ இவனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை நேசிச்சு அவன் மாற்றப்படுகிறதுனால இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, அங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஏற்கனவே அவனுக்கு என்ன இருக்கு, இது அனுபவம் இருக்கு. அதனால தான் அவன் என்ன பண்ணான், நான் நினைவுக்கு போய் சொல்லுவேன், அதை நீங்க அழிக்க மாட்டீங்க, அதை காப்பாத்துவீங்க. நான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடும், பொய்யாயிடும் என்பதை அவன் உணர்ந்தவனா சொல்றான். அடுத்ததெல்லாம் சொல்றான், வாசிங்க. அதுல இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்த்தும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். எவ்வளவு வேதனைப்படுறான். அது ஜெயிக்கப்பட்டதுன்ற ஒரு சந்தோஷம் இல்லை, நான் சொன்னது நடக்கிறீங்க. நினைக்க நம்ம பேரும் அப்படித்தானே இருக்கோம். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அது நடக்கலைன்னா, வா போய் சொல்ல சொன்னீங்க, நான் சொன்னேன், அது ஏன் நடக்கல? அது நடக்காததுக்கு நீங்க காரணம் இல்லை, தேவனுடைய சித்தம். நன்றி சொல்லுங்க. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட பேசுறாரு இல்லையா, பேசுறாரு இல்லையா? உங்ககிட்ட ஒரு வார்த்தையை பேசும்போது பாருங்க, அதுக்கு மனஸ்தாபப்படுறான். உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆமனுக்கு செடி மூலியமாக அவருக்கு அந்த அழிவின் சிந்தனையை அவருக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அதே யோனா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல 11. அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் வருத முடியாமல் இருப்பேனோ என்றார். என்ன சொல்றாரு, ஏப்பா அவங்க பாவம், அவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு பிள்ளைங்க கோவப்பட்டதா உண்மை. அவங்க பாவம் செய்யும், நம்மளும் அப்படிதான், நம்ம பாவம் செய்து தெய்வம் கோவப்படுகிறார். ஆனா எப்போ நம்ம மன திருந்தி அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவர் எப்படி இறங்குறாரு பாருங்க. அவர் மேல கோவப்பட்டு நான் அழிக்க போறேன் போய் சொல்லிடான்னு சொல்றாரு. பாவம் வலது கைக்குமே இடது கைக்கு வித்தியாசம். அந்த ஜனத்துல எத்தனை பேர் இருக்காங்க, 1,20,000க்கும் மேற்பட்ட ஜனங்களும் மாடுகளும் அங்க இருக்கிற தேசமா இருக்கு. நான் இப்படிப்பா அதை அழிச்சு போடுவேன்றார். அப்போ தேவனுடைய சித்தம் ஒருவர்களை அழிப்பதில்லை, அவர்கள் மனமாற வேண்டும். அவன் அவர் உங்களை ஒரு கடினத்துக்குள்ள கடந்து போக வைக்கிறாரா, ஒரு துன்பத்துக்குள்ள கடந்து போக வைக்கிறாரா, அது உங்களை தண்டிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் மன திரும்புவதற்காக மீண்டும் தேவனை. ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் செய்வார். இதே மாதிரி அங்கே கானான் தேசத்திலும் அதே பாவம் செய்கிற அவங்களெல்லாம் ரட்சித்தாரா? இல்லை. அவரை தேடுகிற பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார். இதே தான் அவர் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33 38 படிக்கணும். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சில
சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அது படிக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். என்ன சொல்றாங்க? யாரோட ஒப்பிடுகிறார்? இயேசு கிறிஸ்து தன்னை யோனா தீர்க்கதரிசியோட ஒப்பிடுகிறார். அவன் 3 நாள் எப்படி எதுக்காக இருந்தான்? நினைவோட ரட்சிப்புக்காக இருந்தான்டா. நானும் என்ன பண்றேன்? இங்க 3 நாள் உங்களுடைய ரட்சிப்புக்காக இருக்கிறேன்னா, நினைவு யோனா பத்தின தீர்க்க தரிசனம் அங்கே யூதர்களுக்கு பிரசித்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அவன் சின்ன தீர்க்க தரிசி தான், ஆனா கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கீர்த்தி பெருசு சின்னது, மூர்த்தி பெருசா ஏதோ சொல்லுவாங்க. மூர்த்தி பெருசு சின்னது, கீர்த்தி பெருசா, அது மாதிரி அவன் தீர்க்கதரிசியில மைனர் சின்ன தீர்க்கதரிசி தான். ஆனா இயேசு கிறிஸ்துவை தன்னை ஒப்பிடும் அளவுக்கு அவனுடைய ஊழியங்களும் அந்த நினைவு பட்டணத்தோட ரட்சிப்பும் இருந்தது. அதெல்லாம் அவரே அங்கே இதை நினைவுபடுத்துகிறார். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாக நீங்க மாறணும்னா, தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகளாக இன்று நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ரொம்ப பெரிய ஊழியங்கள் வேண்டாம், ஜஸ்ட் பிரதரோட போய் ட்ராக்ஸ் கொடுங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? பிரதர் ஊழியக்காரங்க மட்டும் தான் ஊழியம் செய்யணும், நம்ம அப்படி வந்துருக்கிறோம். கிடையாதுங்க. அவர் உங்களை வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பன். ஒரு கம்பெனி இருக்கு, எம்டி இருப்பார், அவர் கீழே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், லேபர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த லேபர்ஸ் வந்து எம்பியை பார்க்கும்போது அவர்லாம் ஜாலியாக காலை போட்டு வர்றாரு, ஏசி ரூமில் உட்காராரு, போயிட்டே இருக்கு. ஆனால் அவரோட பணியை பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை அந்த ப்ரொடக்ஷனோட முடிஞ்சிடும். அவருக்கு அப்படி கிடையாது. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். அதில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும் இல்லையா? ஒரு எப்படி ப்ரொடக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, குக்கர் ஓட்ஸ்ன்னு தெரியுமா? ஓட்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா? அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து அதிகமாக போச்சு, பயங்கர சேல்ஸ். அந்த எந்த வருஷம் இல்லாமல் அந்த வருஷம் அதிகமான சேல்ஸ். ஆனால் அந்த இயரில் வந்து அக்கௌண்டபிள் பார்க்கும்போது ஹெவி லாஸ். ஒரு இடத்துல சேல்ஸ் அதிகமானால் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ப்ராஃபிட் தான் இருக்கணும். ஆனால் சேல்ஸ் அதிகமாக இருக்கு, ஆனால் அக்கௌண்டபிள் பார்க்கும்போது லாஸ். அவங்களால எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல எதனால இந்த லாஸ், ஏன் இந்த லாஸ் இருந்து. அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கியூக்கர் ஓட்ஸ் பேக்கிங் வருது பார்த்தீங்களா, அதோட காஸ்ட் வந்து ஒரு பேக்கிங்க்கு ₹1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே அவங்க ஐடென்டிஃபை பண்ணல. அப்போ அது இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறவங்க, ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதை அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகாத போது, ஸோ சேல்ஸ் எவ்வளோ அதிகமாக போகும்போதோ அவங்களுக்கு அந்த ₹1 வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அதிக காஸ்டிங்கில் போகுது. அப்போ அங்கே உங்களுக்கு என்ன ஆகுது, சேல்ஸ் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய காஸ்டிங் அதிகமாக இருந்ததுனால அங்கே என்ன பண்ண முடியல, அதை லாஸை எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி அப்போ அவர் எல்லா காரியங்களையும் பார்க்கணும். பிரதரோட காரியம் அதுதான். அவர் கடவுள்கிட்ட பேசி அவர் கேட்பாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா அவராக கேட்கறது இல்லை, கடவுள் சொல்லுவார், இன்னைக்கு அந்த பொண்ணு வரலப்பா, நீ ஃபோன் பண்ணிய அவர் தெரியும், நீ கால். ஆனால் நீ உங்களோட பணி என்னன்னா, அவருடைய சார்பாக நீங்கள் உங்களோட சுவிசேஷத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஆமென். எனக்கு தான் தெரியல, கடவுள் உங்களோட பேசுகிறார். ஏன்னா மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த ஆலயம் தேவனுக்கு சிறப்பான ஆலயம். இங்கே இருக்கிற மக்கள் சிறப்பான மக்கள். உங்களை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஊழியங்களை செய்யும்போது நிச்சயமான ஒரு தேவன் உங்களை பலமாக ஒரு ஆசீர்வதிப்பார். இந்த நினைவுக்கு போன யோனா அங்கே மறிச்சு போகிறான். அங்கே தான் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கல்லறை கட்டுகிறார்கள். அந்த கல்லறை மேலே தான் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸும் அவருடைய மாஸ்கை கட்டுறாங்க. அந்த மாஸ்க் பேர் வந்துட்டு அல் நபி யூனோஸ் மாஸ்க். யூனோஸ் என்ன, யோனான்ற பேர். ஓகேங்களா? அது எங்கே இருக்குன்னா, இன்னும் ஈராக்கில் மொசூல், அதாவது நினைவு பட்டணம் அழிக்கப்பட்டு அது முசூல் என்ற பேராக மாற்றப்பட்டது. அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் செய்கிறார்கள். அவர் அடக்கம் பண்ண இடத்துல தான் இந்த மாஸ்கை கட்டுறாங்க. யார் கட்டுறாங்கன்னா, காலிஃபெஸ்ட் என்ற இஸ்லாமிய மக்கள்கள் அது கட்டுறாங்க. அங்கே 3 பேரும் தொழுகிறாங்க. எப்படி வந்து ஜெருசலேமில் வந்து அந்த ஆலயத்தை யாரெல்லாம் தொழுகிறா, யூதர்கள் தொழுவார்கள், கிறிஸ்தவர்கள் தொழுவார்கள், முஸ்லீம்ஸும் அது என்ன பண்ணுவாங்க, புனித சிலம்பை பார்த்த மாதிரி இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தாங்க.
2014 ஆண்டில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் அவரோட கல்ற அங்கே தான் இருக்குது, அந்த வசதி இடிக்கப்பட்டது. ஸோ முஸ்லீம்ஸ் யூனோஸ் சொன்னாங்கன்னா அது யாருன்னா யோனா தீர்க்கதரிசி. யோனோஸ்ன்றது அரபிக் மொழியில் வருது. YONA யோனா. இது ஜோனா நம்ம படிக்கிறோம் இல்லையா, யோனா. அந்த யூனோஸ்ன்றவங்க தான் முஸ்லீம்ஸ் அவங்கள என்ன கூப்பிட்றாங்க, யோனாவை யூனோஸ். ஸோ யோனாக்கு இவ்வளோ பெரிய சரித்திரங்கள் இருக்கு. நம்ம வெறும் அந்த மீன் வைத்த மட்டும் பார்த்துட்டு அவருடைய தீர்க்க தரிசனங்களை விட்டுடுறோம். அவர் நமக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுக்கும் அவர் என்ன இருக்காரு, தீர்க்கதரிசியா இருந்து கொண்டிருந்தார். இப்போ 2014 தான் அந்த வசதி இருந்துச்சு. தேவனுக்கு உண்மையாக மனத்திலிருந்து நம்ம உழைக்கும் பொழுது அவங்களை என்னைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, சுரப்போங்க வைக்க மாட்டாரு. சொன்னார் இல்லையா, ஆராத் மலையில உங்களை எங்க போய் கொண்டு வைத்தாரோ அவருடைய ஊழியங்களை நீங்க செய்யும் பொழுது தேவன் அப்படியே தான் என்ன பண்ணுவார், உங்களை. அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக யோனாவுடைய கதையின் மூலியமாக தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையோடு போயிடாதீங்க. தேவன் உங்களோட பேசியிருக்கிறாரு, அவருடைய பணியை செய்ய சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் தர்சிக்கும் போகாமல் நினைவுக்கும் போகாமல் இல்லாமல் நினைவுக்கு போக நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரயாசப்பட்டு அங்கே இருக்கிற மக்களை ரட்சிக்க உட்படுங்க. தலைகள் தாழ்த்தி நீங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, சப்பா மீண்டும் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் உங்களுடைய வார்த்தையை பேச சொல்லி நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்பா, யோனாவுடைய கதை மூலியமாக தேவனே உங்களுடைய ஊழியர்களை செய்யும் அவர்களை நீர் பலப்படுத்த போகிற அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது உங்களுடைய திருச்சபையை சப்பா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளை சப்பா, இவங்க ஒரு நாளும் இந்த புறகள் மத்தியில் வெட்டப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து உங்களுடைய எல்லா விதமான கிருபையால் அவர்களை வழிநடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொண்டு தகப்பனே அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவேன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தையின்படி நீர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போங்க. இந்த கிருபை, உங்களுடைய சமாதானம், ஆளுகை இருக்கட்டும். குறிப்பாக சதீஷ் பிரதரோடு இருக்கட்டும். தகப்பனே மகன் வேலை செய்து கொண்டு இப்படி ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லா விதமான சரீர சுகத்தையும் பலத்தையும் தந்து தகப்பனே இந்த மக்களோட ரட்சிப்புக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரயாசப்படும் பொழுது நீரே அவருக்கு எல்லா விதமான துணையாக இருந்து அவருக்கு எல்லா விதமான பலத்தை தந்து அவரை ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழிய பாதையில் பலமாய் வழிநடத்தி கொண்டு போங்க. எந்த சத்துருடைய போராட்டங்களும் அவரை தொடாத பண்ணவும் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சிஸ்டரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதருக்கு எல்லா வகையிலும் அவங்க உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லா விதத்திலும் அவங்களுக்கு பலத்தை தந்து அவர்களுக்கு எந்த விதமான பலவீனங்களும் ஏற்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொடுத்துருக்கிற 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அப்போ அந்த 2 பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலத்தில் ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இன்றும் போல என்றும் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த சரீர பலவீனங்களும் அவரை தொடாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. தகப்பனே, இப்போ அநேக சரீர பலவீனங்கள் இந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது அனைத்துமே இவர்களை தொடாதவனே நீர் பாதுகாத்து கொண்டு எல்லா விதமான கிருபையினாலும் பலத்தினாலும் ஞானத்தினாலும் இந்த உள்ள கரத்தில் வைத்து அவரை தாங்கும்படியாக நாங்கள் கேட்குறோம். இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஞானத்தை தந்து தகப்பனே ஞானத்தில் சிறந்த பிள்ளைகளாகவும் அவங்க காலேஜில் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கவும் உமக்கு சாட்சியாக நிற்கவும் நீங்கள் உதவி செய்யும். நீரே இவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வழிநடத்தணும். மீட்பெரும் அன்பு இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.